ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. வேற பாமன் பாலம் பிரிட்ஜு. பாமன் பாலத்தில் நாருங்க சுற்றி முற்றி இந்த சைடு இது பாமன் பாலத்துலேருந்து உங்கள் விஜே பிளாக் புது கிளாஸ் போட்டுட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. ஒன் டே ட்ரிப். இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. இங்கேயே டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. இன்னும் தனுஷ்கோடி போயிட்டு தனுஷ்கோடியிலேருந்து இன்னொன்று இடத்துக்கு வர போகிறோம். படாப்பட்டு அங்கேருந்து கிளம்புனோம். அது சர்ப்ரைஸு, அது நெக்ஸ்ட்டு ப்ளாகில் வரும். என் பின்னாடினா பாமன் பாலம் பிரிட்ஜு. பாமன் பாலத்தில் நான் நிற்கிறேன். ரயில்வே பாலம் வந்துட்டு அங்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்க ப்ளாகு. சும்மா போர் அடிக்குன்னு சொல்லி சும்மா எடுக்கலான்ட்டு நம்மளே எல்லாருமே என்னையே பார்த்துட்ருக்காங்களா, சரி சும்மா எடுப்போம் அப்படின்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. A few minutes later. ஓகே கைஸ், ஃபைனலாக தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. இங்கேருந்து 15 கிலோமீட்டர்ஸ் ஆங்க தனுஷ்கோடி. அதாவது 15 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் ஹைவே தாங்க. 15 கிலோமீட்டர்ஸ். அப்பா பாருங்க, சுற்றி முற்றி இந்த சைடு ஃபுல்லாக இது மரம், இந்த சைடு மரம். இந்த பக்கம் 500 தென்னை, இந்த பக்கம் 500 வாழை, நடுவில் ஒரு 1000 அடி நீளத்துக்கு வாய்க்கா, இந்த பக்கம் 500 கொய்யா மரம் சார். அம்புட்டே ஆட்டையை போட்டு போயிட்டாங்க சார். சரி, தனுஷ்கோடி ரொம்ப நாள் ஆசைங்க தனுஷ்கோடி வரணுன்ட்டு. நம்ம ஐஃபோன் தொலைறதுக்கு முன்னாடியிலேருந்து ஆசை. நான் ட்ரிப்புனா போட்டு வச்சுட்டேங்க. ஐஃபோன் நேரத்துக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட் பேடில் எடுத்து காட்டியிருப்பேன். நான் எல்லோ பட்ஜெட் போட்டோம், எல்லோ பட்ஜெட் ஃபியூலு, எல்லோ ஃபுட்டு செலவு, எல்லோ இது. ஐயோ நம்மளுக்குன்னே வருதுங்க போலுங்க இந்த பறவைங்கெல்லாம். லாக் காற்று உள்ளார வருங்க. ஏன்னா வயசரும் போயிடுச்சு, ஹெல்மெட்டே சுத்தமாக போயிடுச்சு. ஆல்ரெடி நம்ம கொல்லி ஹில்ஸில் சொல்லியிருப்பேன், கொல்லி ஹில்ஸ் வீடியோ போடலாமா. ஏன் போடலன்னா அது ஒரு விஷயம் நடந்துச்சுங்க, அதை நான் போடல. கொல்லி ஹில்ஸ்லேயே ஒரு சொல்லியிருந்தேன் ஏன்னா ஹெல்மெட் போயிடுச்சுன்னு. நானே ஹெல்மெட் கேட்டு பார்த்தேன், என் சைஸுக்கு எங்கேயுமே கிடைக்கலங்க. என் சைஸுக்கு கிடச்சிச்சுன்னா நேரத்துக்கு நம்ம புது ஹெல்மெட் நாங்கள் ரைட் பண்ணியிருப்போம். நிறுத்து பப்ளிக் ரோட்ல இப்படி அரை குறைவா போறே. நான் ஃபாரினர் நினைப்பா. நாங்களும் ஃபாரினர் ஃபேமிலி தான் சார். ஃபாரினரா? பாடியை பார்த்தா பழங்கஞ்சி குடிச்ச மாதிரி இருக்கு. ஃபாரினருங்கிற இந்த ரைடை சரி பார்த்துக்கலாம். நம்ம எதுனா ரைடு நம்ம முடிச்சுட்டு போயிட்டு ஹெல்மெட் வாங்குறோம். செம்மையாக இருக்குங்க இடம். வரேன் ஜாலியாக இருக்கு. ஆனால் கீழே வலிக்கிட்டு விழுந்தோன்னா அதுக்கு மேலே அடி போடுங்க. ஏன்னா இப்போ 85 போயிட்டுருக்கோம். செம்மையாக விண்ட் பிளாஸ்ட்டுங்க. இப்போ நான் பேசுகிற கேட்குதா என்னன்னே தெரியல. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக தனுஷ்கோடி அந்த ரவுண்டானத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் ஃபைனலாக தனுஷ்கோடிக்கு வந்தாச்சு. அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் தனுஷ்கோடியோட இது. கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குறேன். செம்மையா இருக்குங்க இடம். செம்ம விண்ட் பிளாஸ்ட். ஆனா சரியான விண்ட் பிளாஸ்ட். ஐயோ என்ன ஒரு அழகு. ஐயோ ஐயோ வேற செம்மையா இருக்கு பாருங்க. சுத்திலையும் இதுனாங்க. விண்ட் பிளாஸ்ட் பயங்கரமா இருக்குங்க. கை விட்டு ஓட்டினோன்னா அப்படியே ஆட்டுது வண்டியே. என்னதான் வந்தாச்சு. இது மேபி நீங்கள் டைம் லேப்ஸில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடை 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 கடை. லோ க்ரௌடாக இருக்குது. நான் ஒரு பிளாக் எடுக்கலான்னு நினச்சி வந்தேங்க. கடைசியில் பிளாக் எடுக்க முடியாது. ஐயோ ஒரே காக்கி பிசா தெரியுது. கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா?
A few minutes later. ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து தனுஷ்கோடி வந்து ரீச் ஆயாச்சு. தனுஷ்கோடி முன்னாடி நின்றுட்டுருக்கேன். பின்னாடி தெரியும் எப்படின்னா டைம் லேப்ஸ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இங்கே விண்ட் பிளாஸ்ட் வேறு பயங்கரமாக அடிக்குதா, அதனால் நான் பேசுகிறது கண்டிப்பாக கேட்காது உங்களுக்கு. ஏதோ அரைக்குறையாக கேட்கும். ஐஃபோன் இருந்தாலாச்சும் முக்கால்வாசி கிளியர் பண்ணி காட்டும். இது விவோ செல்ஃபோனு, இதில் சுத்தமாக கேட்குமா என்னென்னா தெரில. நான் இப்போ யாருக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நிற்கிறேன்னா அப்படியே என் பின்னாடி வந்துட்டு இது இருக்குங்க, ஸ்ரீலங்கா. அப்படியே காட்டடா, பேக்கில் காட்டுறேன். ஓ, அங்கே தெரியுதா விண்டு மில்லு எல்லாம். ஜூம் இல்லை தான் அங்கே பண்ண முடியுது இந்த ஃபோனில். ஓ, அந்த சைடு இருக்குது, அங்கே இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. விண்ட் பிளாஸ்ட் வேறு பயங்கரமாக அடிக்குது. நான் பேசுகிறது வேறு கேட்குதா என்னன்னு தெரில. இங்கே நிறைய பேர் குளிக்கிறாங்க. டவர் ரேஞ்சு சுத்தமாக கிடைக்கல. அந்த இடத்துக்கு போகலான் இருக்கேன். அவன் மாதிரி என் ஃப்ரெண்டு வேறு என்னை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். கௌதம் ஃபஸ்ட் ரைடு வந்திருக்கான். ஏதோ சூப்பராக வண்டி ஓட்டினான். இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஆறான்னு தெரில. அங்கே போய் வேறு குளிச்சுட்ருக்கான். அது டேஞ்சரு. ஏன்னா மண் அங்கே இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? சரிங்க, ஃபைனலாக நல்லா இருந்துச்சுன்னா லைக் ஷேர் கொடுத்துருங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ இதோட எண்டு இல்லை, இன்னும் தொடருது. பார்ட் 1 பார்ட் 2 இன்னும் வரும். நம்ம அங்கிட்டு போகலாம். இன்னும் ஃபோட்டோ ஷூட் இருக்குது, ஃபோட்டோ எடுப்போம். இன்ஸ்டாக்கு வந்துட்டு ரீல்ஸ் எடுக்கணும். இவ்வளோ இது இருக்குது. நான் பேசுகிற கேட்குதா என்னன்னு தெரில. ஃபஸ்ட் திங்க்கு நான் ஹெட்செட் போட்டு வேறு கேட்கணும். இப்போ கேட்காட்டினா இன்னும் நல்லா கத்தி பேசணும். சுற்றி இருக்கிற எல்லாருமே என்னையே பார்ப்பாங்க. ஃபைனலாக அந்த சைடு வந்தாச்சு. நம்ம அங்கிட்டேருந்து இங்கிட்டு வந்தாச்சு. இப்போ கீழே இறங்குவோம். அதாவது வெயிட் பண்ணால் ஃபோக்கஸ் ஆகலை. அந்த சைடு இறங்கி போவோம். ஆனால் புதையக்கூடாது, ஏன்னா பாதி தூரம் வரைக்கும் புதையுது மண். இங்கே ஃபுல்லாக பாறையாக இருக்குது. அப்படியே பேக் கேமராவுக்கு வரேன் பாருங்கள். இன்றைக்கி 3 நாள் என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும். முகரைய பாரு, லீவுனால சரியான க்ரௌடாக இருக்குது எல்லா சைடும். இதே நம்ம இல்லாமல் ஒர்க்கிங் டேஸாக வந்திருந்தோன்னா செம்ம இதாக இருக்கும். 3 டேஸ் ஹாலிடேஸில் அதெல்லாம் செம்ம க்ரௌடாக இருக்குது. நம்மளுக்கு அப்போ ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் நம்மளால் வர முடியும். அதெல்லாம் தான் வந்தோம். பாருங்க, அங்கிட்டு செம்மையாக இருக்குது. அங்கிட்டு போய் ஃபோட்டோ வண்டிக்கு எடுக்கணும், நம்மளும் எடுக்கணும். கௌதம் பையன் வர மாட்டான். அவன் அங்கே நின்றுட்டு அவன் செல்ஃபி எடுத்துகிட்ருக்கான். சரி, நம்மளுக்கு என்ன வேலை? ப்ளாகிங் தான் முக்கியம். அதனால் வின் நாய்ஸ் கேட்டாலும் பரவாயில்ல, வின் நாய்ஸை போய் வீட்டில் போய் எடிட்டிங் பண்ணிப்பேன். இப்போ பயங்கர டீப்பாக இருக்குங்க. கடல் மண், சாண்டு ரொம்ப டீப்பாக இருக்குது. அப்படியே பேக் கேமராவில் காட்டடா, திருப்பி காட்டிகிட்டு இருக்கிறதா இருக்குது. ஒரு அடியாக காட்டுறேன். நம்ம அங்கே ஒரு எண்டு இருக்குது, அது வரைக்கும் போகலாம். இல்லைன்னா முன்னாடியே நின்றுப்போம். இல்லைன்னா இங்கிட்டு ஒரு எண்டு இருக்குது, இங்கிட்டு போகலாம். பஸ் வரும். ஏன்னா காலுக்குள்ளே மண் போயிடுச்சுன்னா இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ பாருங்களேன், பேக் கேமராவுக்கு பாருங்கள். ஹோம் தேட்டர் தான் ஃபிட் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி லீவ் இல்லை, 3 டேஸ் லீவுனால நிறைய பேர் வராங்க. க்ரௌடு ரொம்ப இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று இது பண்ணுறாங்க. அண்ணன் டைக்கு போமா. ஆனால் என்னென்ன பண்ணுறாங்க அது போய் தொலையா. நாங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா நீ இல்லை அது பிரிண்ட் அவுட்டா? இல்லைங்க, ஹோம் தேட்டர்னா இல்லைங்க, கேமரா பிரிண்ட் அவுட் எடுக்கிறாங்க. பல்ப் வாங்கிட்டாங்க கடைசியில். நானும் எனக்கு இங்கே பாருங்கள், எவ்வளோ டீப்பாக போட்டுருங்க. கேமராவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் பயங்கர டீப்பாக போகுதுங்க. ஷூக்குள்ளே மண்ணு போயிடுச்சுங்க. இப்போ அந்த கடைசி போகலாமா? ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி. அந்த கடைசி போகலாமா, இல்லை இந்த கடைசி போகலாமா, இல்லை இங்கே போகலாமா அப்படின்னு ஒரு திங்கிங். ஏன்னா நடந்துட்டு திருப்பி வேறு லாங் வேறு போகணும். திருப்பி ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி இருக்குது. எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்ப்ரைஸ். அது அடுத்த ப்ளாகில் வரும். இந்த ப்ளாக் எண்ட் ஆனேன்னா அடுத்த ப்ளாக் வரும். தனுஷ்கோடி டு ராமேஸ்வரம் ப்ளாக் வந்து எண்ட் ஆகும் போது வரும். நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி. 3 நாள் லீவுனால 3 பேர்னு வருது. பாய் ரொம்ப டங்கு ஸ்லிப் ஆகுது. இன்றைக்கி 3 நாள் லீவுனால நிறைய பேர் வந்திருக்காங்க ராமேஸ்வரத்துக்கு. நாங்கள் மட்டுமா வருவோம், எல்லாருமே வருவோம்டா அப்படின்னு வந்திருக்காங்க. சரி, ஓகே கைஸ், இதோட நிப்பாட்டிக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக மேலே போய்ட்டு வண்டிக்கிட்ட போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன்.
ஓகே கைஸ், தனுஷ்கோடியிலேருந்து இந்த vlog வந்து எண்டுக்கு வருது. டாடா பாபாய், see you later. அதே மட்டும் இந்த vlog பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்பல்சரி இந்த vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாகவும் போயிருக்கும். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தனுஷ்கோடியிலேருந்து ஷைனிங் ஆஃப் விஜய் அண்ட் ஹாய் காய்ஸ், கௌதம். கௌதம். ஆனால் பாய், டாடா. நெக்ஸ்ட்டு சர்ப்ரைஸ் வீடியோ கம்மிங் சூன். பாய் பாய். ஓகே கைஸ், இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. வேற மட்டமாமே கிரிஞ்சு